ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாரு நம்பால். ஸோ அது வந்து உமன் ஓன்டு. ஸோ அதையுமே நீங்கள் வந்து இது பண்ணலாம். அதோட எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நாங்கள் வந்து இந்த கமெண்ட்டில் கொடுக்குறோம். இருந்தாலும் ஒரு தனியாக வந்து அவரே வந்து உங்களுக்கு வந்து அதை வந்து சொல்லுவார். ஆமாம், ஜாலியாக ஒரு ஜேர்னியில் நாம் இப்போ ஆக்சுவலாக டே 3 தான் இருக்கோம் ஊட்டியில். லொக்கேஷன் வந்து பயங்கரமாக இருக்குது. ஆனால் குளிர் தான் பிச்சு எடுத்துருச்சு, சரியான தலைவலி வேறு. ஸோ இப்போ தான் எந்திரிச்சோம். சன்னு செமையாக இருக்குது. 2-3 மாடு மேய்ஞ்சிட்டு இருந்தது, பைசன் அது பேர் சொல்லுவாங்க, காட்டெருமையெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு. விஷுவல் நான் பேக் கேமராவில் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இந்த இடம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது, சைலண்ட்டாக இருக்குது. நிறைய கூட்டமும் பெருசாக இல்லை. ஸோ அதனால் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நைட்டு அந்த கேம்ப் ஃபயரு பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருந்ததால் தொண்டை கொஞ்சம் போச்சு. பத்தாத்துக்கு குளிர் வர முடியல. விஷயம் பார்த்துக்கலாம். ஆமாம், நேற்று நைட்டு பார்க்கும்போது நேற்று ஈவினிங் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்தது, இப்போ கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஓகே, போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரணும். ஃப்ரெஷ் ஆகிட்டு ஊட்டி லொக்கேஷனுக்கு நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். ஏய், சிட்டுக்குருவி இருக்குது, சிட்டுக்குருவி. இங்கே ஒன்று இருக்குது, அந்த எட்ஜில் ஒன்று இருக்குது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து பஃபே சிஸ்டமா, போய் சாப்பிட்டு போயிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டு வித் நியூ லொக்கேஷன். இட்லி பூரி. ஓகே, ஒரு வழியாக பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சிட்டோம். அப்பா சாப்பிட்டு பக்காவா அடுத்த ட்ரிப்புக்கு ரெடி ஆகிட்டோம். டே 3, நியூ லொக்கேஷன், நியூ டூர். இந்த இடம் செம்மையாக இருக்குது. இப்போ லைட்டிங் சூப்பராக இருக்குது. அதெல்லாம் நான் திரும்ப ஒரு வாட்டி காட்டுறேன், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சன்னு ஏறினதுக்கப்புறம் இந்த இடம் விஷுவல் சூப்பராக இருக்குது. இந்த க்ரீனு, இந்த லைட்டிங்கு. ஏ நீங்கள் சொன்ன அந்த சேர்லன் ப்ரோக்கு வந்து மேக்கப் நடந்துகிட்டு இருக்கு. மேக்கப் பண்ண போகிறாங்க இப்போ. கெட்டப் சேஞ்ச் சின்ன பிள்ளைய கூப்பிட்டு ஏமாத்துறீங்களா? இந்த இடத்துல ஒரு பைசன் வந்து என்னது காட்டெருமை மேய்ஞ்சிட்டு இருக்கு. ரொம்ப பக்கமாக தான் இருக்கு. பட் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது. நம்மெல்லாம் கரெக்டாக என்ட்ரி ஆகிட்டு இருக்கு. இப்போ தான் சூப்பராக விஷுவல் பார்க்குறதுக்கு. நிஜமாலுமே இந்த விஷுவல் பார்க்குறதுக்கு பயங்கரமாக தான் இருக்குது. ஸோ அடுத்த ஒரு டைம் லேப்ஸ் ஒன்று போட்டு அந்த டைம் லேப்ஸோடு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேவா? டைம் லேப்ஸை இந்த வீடியோட ஆட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நான் உங்களுக்கு விஷுவல் காட்டுறேன், ஓகேவா? ஓகே, ஒரு வழியாக இந்த லொக்கேஷன் வந்து ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த லொக்கேஷன்லேருந்து நியூ லொக்கேஷன் கிளம்ப போகிறோம்.
ஸோ புது லொக்கேஷன் போகிற வரைக்கும் என்னென்ன விஷுவல்லாம் கிடைக்குதோ நான் உடனே வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். ஓகேவா? ஓகே, வண்டி கிளம்பிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து ஆந்தி வேலை இருக்கோம். நம்ம சேலம் ப்ரோ தான் வண்டி ஓட்டுறாரு, குங்ஃபு ஸ்டைலில். ஸோ வண்டி கிளம்பிச்சு. இப்போ நாங்கள் போயிட்டுருக்க லொக்கேஷன் வந்து அவினாஞ்சியா? ஆமாம், அவினாஞ்சி லேக் வந்து போயிட்டு ஊட்டி கிராமங்கள் பார்க்கவே செமையாக இருக்கு. அவரு ஜாலியா பத்துன்னு போவாரு. அவனால செட்டப் பண்ணி கரெக்டா பத்துன்னு போவானா ஜாலியா. ஆஹா ஆஹா, நம்ம இடத்துலேருந்து பார்க்குறத விட இங்கேருந்து பார்க்குறது இன்னும் பயங்கரமாக இருக்கு. ஓ, ஹைட் அதிகம் இல்லை நம்ம இருந்ததை விட. நம்ம இருக்கிறத விட இது ஹைட் அதிகம். கீழே வந்தது கீழே இறங்கி இருக்கலாம். இப்போ ரைட்டில் எடுத்தால் முதுமலை, ஸ்ட்ரைட்டாக போனால் வில்லேஜ். பின்னாடி முதுமலை. ஓ, நமக்கு பின்னாடி போனால் முதுமலை, ஸ்ட்ரைட்டாக போகிறதால இப்போ வில்லேஜ். லோக்கல் வண்டி டிஎன்43 வண்டி மட்டும் தான் அலௌடு. கீழே தத்துருவானுங்கல்ல, அங்கே வச்சிருக்கானுங்க. நாங்களாம் தடுக்க முடியாது, இந்த இடத்துல தான் தடுக்க முடியும். நம்ம உள்ளே வந்து இல்லை கிளி போகிறதா போகலாம், பட் திறமையாக ஓட்ட தெரியும். காட்டுக்குள்ளே போகிறதால கொஞ்சம் திறமையாக. காட்டுக்குள்ள ரொம்ப ஆபத்தான மலை. அதாவது 3 மணி நேரம் போக வேண்டிய மலை நிற்கிது, 1 ஹவரில் போயிடலாம். போக சொல்லுது 3 மணி நேரம் மக்கள்கிட்ட சொல்லுங்க. 3 மணி நேரம் போக வேண்டிய மலையை 1 ஹவரில் போயிடலாம். ஓ, ஓகே. ஆக்சுவலாக நாங்கள் இப்போ போகும்போது பைன் ஃபாரஸ்ட் பார்த்தோம். ஸோ அங்கே நிப்பாட்டில் ஃபஸ்ட்டு நாங்கள் அவிலாஞ்சி போயிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரும்போது பைன் ஃபாரஸ்ட் போய்க்கலாம். நல்லா இருக்கு, ஒரு ரூட்லாம் சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன செம்ம டிராஃபிக் இருக்குது. கொஞ்சம் வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமாம், இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சண்டே வந்ததால டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அது டிரைவர் நல்லா ஓட்ட நம்ம எஸ்கேப் ஆயிடுறோம். டிரைவரோட டிரைவிங் ஸ்கில்லு. ஒரே ஒரு சஜஷன் மட்டும் சொல்லலாம். ஏதோ ஒரு சஜஷன் சொல்ல போகிறோம். ஸோ இங்கே தான் வந்து எல்லோரும் ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்க. நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, அதான் கரெக்டு. ஊட்டியோட பொது மருத்துவமனையும் இருக்கிறதுலே ஊட்டிலே பெரிய ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஜாப். ஃபேமஸ் கோயிலான்னு தெரியல, இது அன்னதானம் கொடுக்குறாங்க போல. இல்லை வியூ பாயிண்ட் தலை, ஏதோ ஒரு வியூ பாயிண்ட், லேக் வியூ பாயிண்ட் தான். நாங்கள் இப்போ லைட்டாக வந்து ஒரு சின்ன டீ பிரேக் எடுக்க போகிறோம். அவங்க ஒரு பிரேக் எடுத்துருப்பாங்க. ஆமாம், அவங்க ஃப்ரெண்டில் போகிறவங்க பிரேக் எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். நிப்பாட்டினாங்கன்னா சூப்பராக ஒரு பிரேக் எடுத்துடலாம். ஆனால் இவ்வளோ கடை வருது. கேரட் ஃபேக்ட்ரி, நிறைய பேர் வீடு எடுத்துகிட்டு கூட இருக்காங்க. கேரட் ஃபேக்ட்ரி தான். முடிஞ்சால் நம்ம வரும்போது நின்று பார்ப்போம். பட் கேரட் ஃபேக்ட்ரியில் பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ நாங்கள் அவினாஞ்சி ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம் பார்க்குறதுக்கு. பட் ஆனால் ஒரு டீ கடை குடிக்கணும், டீ தேடி இருக்கிறேன், கிடைக்க மாட்டேங்குது. அந்த ரூட் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் விஷுவல். ஸோ நீங்களும் பார்த்துங்க. ஸோ ரூட் எப்படி இருக்குது? பயமாக இருக்குது ப்ரோ, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ரூட் டிரைவர் வந்து கொஞ்சம் நல்லா ஓட்டுறதால. ஆமாம், டிரைவர் சும்மா விருக்கு அவர் கொஞ்சம் காட்டுறேங்க. விருக்கு டிரைவர் இதுதான் நம்ம டிரைவர் பார்த்து கேப்டன் சும்மா கேப்டன் ஆஃப் த ஷிப்பு சும்மா கண்ணா பின்னான்னு கலக்கி ஓட்டிட்டு இருக்காரு. ஃப்ரண்ட்ல தான் கொஞ்சம் தூங்கிட்டு இருக்காரு. அடுத்த ட்ரிப்ல அவரு நம்ம ஆள் வந்து அங்க உட்காந்துட்டு முன்னாடி உட்காந்து நான் வீடியோ எடுத்துட்டு வரேன். ஜாலியா வீடியோ எடுக்கலாம். ஓகே, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பேக் மட்டும் காட்டுங்க கண்டிப்பா. ஓகே, பேக் கேமரால காட்டுறேன். அவினாஷி ரூட் தான் போயிட்டு இருக்கோம். 35 மினிட்ஸ் இருக்கு, 14 கிலோமீட்டர்ஸ். ஓ ஆமா, 35. அதுக்குள்ள ஒரு டீ கடை வந்துச்சுன்னா டீ குடிப்போம், இல்லாட்டி அவினாச்சி போய் தான். ஆனா வியூ செமையா இருக்கு. இந்த மாதிரி ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி நல்ல விஷயத்தெல்லாம் நீங்க பார்க்கணும்னா நம்ம சாம்ராஜ் ஜர்னி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த காரை ஓடிட்டு இருக்க நம்ம டிரைவர் அரசர் சேர்லன் கேபையும் நீங்க வந்து அணுகலாம். அவரோட அட்ரஸ் வந்து நாங்க வந்து இவரோட கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறோம். ஆமா பாருங்க ASK கேப்ஸ் பார்த்து கலக்கலாம். ஃபன் பண்றோம். ஏதாவது கேப் நீடட்னா டக்குனு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. டிஸ்பிளேல வரும்.
ஆப்ஸோட நீட் இருந்தாலும் என்ன நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஆமாம், ஏதாவது ஆப் வேணும்னா நம்ம தலை அச்சோ. யாழ்ப்பாணம் நிறைய பேருக்கு அவருக்கு நிறைய பேர் இஷ்யூஸுக்கு எல்லாம் தமிழருக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, டீ கடை வந்துருச்சு. டீ கடை வந்துச்சு. இப்போ நாங்கள் இறங்க போகிறோம். டீயை வந்து உங்களுக்கு வந்து நம்ம அண்ணன் வந்து சொல்லுவார். அண்ணன் வந்து இல்லை டீ இருக்கா இல்லை லைட்டாக சொல்லுவார். பேக்கரி உள்ளே இருக்கு, போகிறோம், ஒரு வெயிட் பண்ணுறோம். உள்ளே போகலாம் வாங்க. கடை ஸ்ரீ ராகவேந்திரா ஐயங்கார் பேக்கரி. கடையெல்லாம் சூப்பராக இருக்குது. தேங்காய் பிஸ்கெட்டு ஊட்டியில் வந்து கடை இப்படி தான் இருக்குது. பார்த்துக்கோங்க. கேக் ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ். தளபதி என்ன சொல்லியிருக்கீங்க? தேங்காய் பிஸ்கெட் சொல்லியிருக்காப்புல ஊட்டியில். சாப்பிட்டு பார்ப்போம். சொல்லுங்கள், கடை எப்படி இருக்குது? நீங்கள் எதிர்பார்த்து வந்த ஊட்டி கடை மாதிரி இருக்கா? ஓகே தான். உள்ள கொஞ்சம் டெஸ்டிங் சொல்லியிருக்கோம், பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு. தேங்காய் பிஸ்கெட்ஸ், தேங்காய் பிஸ்கெட் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுவோம். ஓகே. தேங்காய் பிஸ்கெட் செம்மையாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஊட்டி டீ நான் ஒரு வீடியோ சொல்லி இது ஞாபகம் இருக்கா? மேட்டுப்பாளையம் டீயா ஊட்டி டீயா கெத்துன்னு நம்ம இப்போ பார்த்துருவோம். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. திட்லாரா? ஊட்டி இத்லாரு. ஊட்டி இத்லாரில் இருக்க டீ 2 ஈக்குவல் தான். அதுவும் நல்லா தான் இருந்தது, இதுவும் நல்லா தான் இருக்குது. மொத்த பேரை வந்து இறங்கிட்டாங்க. டீம் செகண்ட் கார் டீம் வந்து இறங்கிச்சு. வைப்பு ஸ்டார்ட் இனிமேல். என்ன பண்ணுறாங்க? என்ன செஞ்சு பண்ணுறாங்க? பீட்ரூட் நட்டுட்டு இருக்காங்க. ஒரு சைடு க்ரீனாக இருக்குது, இன்னொரு சைடு பீட்ரூட். அப்படியா? பீட்ரூட்டோட செடியும் வந்து க்ரீனாக தான் இருக்கும். இதான் அந்த பீட்ரூட் செடி. தெரியாதவங்க பார்த்துங்க. தண்டு சிவப்பாக இருக்கும், இலை பச்சையாக இருந்துச்சு. முயல் காது மாதிரி இருக்கும். பாருங்க, தரையை ஆக்சுவலாக மேலே ஏறுறதுக்காக படி மாதிரி போட்டுருக்காங்க. கிராம ஏரியா. அவங்க கார் அங்கே போகுது, நம்ம நெக்ஸ்ட் ரோட் வழியாக வரும். இன்னொரு சிட்டிக்குள்ளே வந்தோம். இங்கே ஒரு பூஜை கோயிலில் பூஜை. தண்ணி சூப்பரா இருந்துச்சு. ஃபுல்லா டீ தூச்சி டீ டீ ஹில்ஸ். ஐஸ் சூப்பரா இருக்கு. அவலாஞ்சி தான் வரும். இந்த இது வந்து அவலாஞ்சிக்குள்ளையா? ஓகே, அவலாஞ்சி கிட்ட வந்துட்டோம். இந்த தண்ணி வந்து அவலாஞ்சியில் தான் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா தெரிஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. வேற லெவல். அப்படியே ஃப்ரண்ட்டில் காட்டுறேன். அப்படியா? எப்படி இருக்கு பாருங்க வியூ. டைரக்டாக ஹில்ஸ் மேலே ஏறுற மாதிரி. கேமராவில் பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியல, பட் ஆமாம் ரியலில் பார்க்க செம சூப்பராக இருக்குது. இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. நல்ல ஒரு பிளேஸு, நல்லா செம்மையாக இருக்குது.
ஸ்டார்ட் பண்ணாம இருக்கு ப்ரோ. அதெல்லாம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாம இருக்கு. இப்போ ஆக்சுவலா பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. கீழே காட்டுங்க. ஆமாம் இதோ வருது பாருங்க. இந்த இடத்துலலாம் விவசாயம் பண்ண போகிறாங்க. அதுக்காக நிலத்தை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு வியூ தான். ஆனால் கொஞ்சம் இடம் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி குண்டு குழியமாக இருக்குது. ஆமாம், ரோடு மட்டும் கொஞ்சம் நல்லா போடல. சூப்பராக இருக்குது. மஸ்ட் ட்ரை. கண்டிப்பாக வந்தால் இந்த இடங்கள்லாம் சுற்றி பாருங்க. போங்க. ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாரு நம்மளால. ஸோ அது வந்து உமன் ஓன்டு. ஸோ அதையுமே நீங்கள் வந்து இது பண்ணலாம். அதோட எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நாங்கள் வந்து இந்த கமெண்ட்ல கொடுக்குறோம். இருந்தாலும் ஒரு தனியா வந்து அவரே வந்து உங்களுக்கு வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அந்த செக் போஸ்ட்ல வந்து நாங்க டிக்கெட் எடுத்துட்டோம். ஒரு காருக்கு வந்து 110 ரூபாய். சாரி ஒரு காருக்கு 110 ரூபா இல்ல, ஒரு காருக்கு 50 ரூபா. ஒரு காருக்கு 50 ரூபா, ஒரு ஆளுக்கு 20 ரூபா. எங்க கார்ல 4 பேர் பிளஸ் காருக்கு ஒரு 50, 110 ரூபா. அதான் அவிலாஞ்சி லேக் வியூ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் ரன்னிங்ல கிட்ட வர வியூ பாயிண்ட் காட்டிகிட்டே வர அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். அவிலாஞ்சி என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ இதுதான் அதோட என்ட்ரன்ஸ் பாத்வே. இனி வண்டி சும்மா பறக்கும். இனி ஓடாது, பறக்கும். உள்ள என்ட்ரி ஐட்டம் கைஸ். இப்போ பேக் வியூ காட்டுறோம். கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்க ரூட் போகிறது உள்ள என்ட்ரி ஆகுறது. அதை காட்டுறோம். அண்ணன் கலக்கிட்டு இருக்காரு உள்ள பாருங்க. அண்ணனோட டிரைவிங் வேற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஆக்சுவலாக நீங்கள் யாரும் இதை வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா அண்ணன் வந்து ப்ரொஃபஷனலாக ஒரு 12 வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவர் பயங்கரமாக ஓட்டுறாரு. நீங்கள் யாரும் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. ரோடு ரொம்ப குறுகலாக தான் இருக்கு. ஆமாம், நிறைய சகதியாகவும் இருக்கு. சைட்லலாம் கொஞ்சம் பார்த்துவாங்க. எக்ஸ்பென்ஸாக இருக்கு கைஸ். சூப்பராக இருக்கு, த்ரில்லிங்காக இருக்கு. பார்த்தீங்கன்னா இல்லையா, மஜா பண்ணிட்டே வரும். மஜா மக்கா பிச்சு தான். அண்ணன் பாருங்க ஒரு பீதி காட்டாரு நம்ம கிட்ட. ஆனா இது வந்து தயவு செஞ்சு ஆமா யாருமே ட்ரை பண்ணாதீங்க. Don't try this at home. ஆமா, வீட்ல ரோட் போட்டுருக்காங்க. Don't try this at road. Any place. ஆனா உள்ள வந்துட்டோம். வைபா இருக்கு. கிட்ட நெருங்க இன்னும் நிறைய எக்ஸைட்மெண்டா இருக்கு. உள்ள போயிட்டு ஃபுல்லா காட்டுறோம். இன்னைக்கு ஃபுல் ஃபன் பண்றோம். இதுக்கு நாங்க கேரண்டி. உள்ள இன்னும் ஒரு 600 மீட்டர்ஸ் தான். ஆமா, கிட்ட நெருங்க இன்னும் ரொம்ப இதா இருக்கு. வேற லெவலா இருக்கு ரூட். குறிக்க தான் கட்ட பாருங்க வேற மாதிரி. ட்ரை கூட பண்ணாதீங்க. ஆமா, இதெல்லாம் ட்ரை பண்ணணும்னு கூட யோசிக்க கூடாது. அண்ணன் டிரைவிங் வேற லெவல். நீங்க யாருமே ட்ரை பண்ணாதீங்க. கொஞ்சம் ஓன் ரிஸ்க் கூட தான் பண்றோம். அது எதுக்காகனா உங்களோட வீடியோ வருமான்னு தெரியல. வருமான்னு தெரியல. இது கண்டிப்பா வந்து இது கண்டிப்பா மெகாவா இருக்கும். ஆனா இதை தயவு செஞ்சு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்றதுக்கான காரணம் உங்களுக்கு அந்த என்டர்டைன்மெண்ட் கொடுத்து உங்களை இன்னும் நிறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கலாம். அதை மட்டும் மறக்காம நம்ம சாம் அண்ணாவோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை லைக் மட்டும் பண்றதை விட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இன்னும் இதை வந்து எங்களை மோட்டிவேட் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு கூட்டின்னு போக நல்லா என்கரேஜ் பண்ணுங்க. அண்ணனே மறந்துடாதீங்க. நம்ம ஆஸ்கேபோட ஓனர் அவரும் மறந்துடாதீங்க. இந்த அளவுக்கு ஒரு த்ரில்லிங்கான டிரைவ் கொடுத்து நம்மள வந்து உச்சியில வச்சிருக்காரு. நான் வீடியோட காட்டுறேன். அது வந்து அது வந்து மறந்துடாதீங்க. கிட்ட நெருங்கிட்டோம். அவ்வளவுதான் गाइस. இன்னும் ஒரு 100 மீட்டர்ஸ் தான் இருக்கு. பார்க்கிங் இல்லை. இங்கே பாத்துட்டு வந்துருங்க ப்ரோ. ஓகே, ஆக்சுவலா நாங்க என்ட்ரி வந்துட்டோம். பார்க்கிங் ஏரியாக்கு பக்கத்துல வந்துட்டோம். இங்க தண்ணி சவுண்ட் கேக்குது. தண்ணியோட சவுண்ட் இங்க கேட்டுருக்கு. இப்போ நாங்க பார்க்கிங் பண்ணிட்டு பேலன்ஸ் இது உள்ள பாருங்க. இதுக்குள்ளேயும் இருக்குது பார்க்கிங். இந்த சைடும் இருக்குது. ஸோ பெரிய பார்க்கிங் தான். பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் வீடியோவை கண்டினியூ பண்ணுறோம். லேக்கோட என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். கார் பார்க்கிங் ஏரியா எப்படி இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலே வைப்பு ஸ்டார்ட்டு. ஓகே, இது வழியாக தான் காடிச்சு போகணும் போல். இதோ இங்கே தான் என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸ்லேருந்து என்ட்ரன்ஸ் சரியாக உள்ளே வந்தாச்சு. அதுக்கப்புறம் உள்ள போகிறேன் அந்த இது சொல்கிறேங்க. நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே டிக்கெட் அவங்ககிட்ட காட்டி நீங்கள் இது பண்ணிட்டு தான் உள்ளே என்ட்ரி ஆகணும். ஸோ அதை மறந்துடாதீங்க. அங்கே டிக்கெட் காமிச்சிட்டு நம்ம உள்ளே கிளம்ப வேண்டியதான். இதுக்கப்புறம் நான் பேக் கேமராவில் விஷுவல்ஸ் காமிக்கிறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
ஸோ அவலாஞ்சிக்கு உள்ளே என்ட்ரி ஆனவுடனே ஃபைன் ஃபாரஸ்ட் இருக்குது. இதுக்குள்ளே போய் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிக்கலாம். ஆங்கர் வர ஆந்திவே ஆங்கர் கட்ட ஆந்திவே. ஓ நங்கூரம். ஓகே, ஃபுல்லாக ஃபைன் ஃபாரஸ்ட்டுக்கு உள்ளே வந்துட்டோம். இதை தாண்டி போய் தான் லேக் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ ஃபைன் ஃபாரஸ்ட்டுக்கு உள்ளே பூந்து போயிட்டுருக்கோம். பயங்கரமாக இருக்குல்ல? போவோம். இங்கே கொஞ்சம் குளிர் கொஞ்சம் கம்மி தான், ரொம்ப இல்லை. அங்கே இருந்த அளவுக்கு இல்லை, மலை ஹில்ஸ் மேலே இருந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. குட்டி பாலம், குட்டியாக ஒரு பாலம் போட்டிருக்கான். விஷுவல் வியூ என்ட்ரி. அந்த பையன் கிட்ட ஒரு வாட்டி போய் பேசிட்டான். என்ன பேசுகிறான் அவன்? என்ன லாங்குவேஜ் பேசுவான்னு தெரியலையே, இருந்தாலும் நம்ம போய் கேட்குறோம். இங்க குளிக்க தடை. ஆமா கரெக்ட், இங்க யாரும் குளிக்காதீங்க, சட்டத்தை மீறக்கூடாது. ஹாய் ப்ரோ, ஹவ் ஆர் யூ? அவர் பயங்கர டயர்டில் சோகமாக இருக்காப்புல. ஃபேமிலி விட்டு போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. பைலட்டா? ரூலில் வந்து பைலட்ஸ்லாம் இருக்காங்களா? பைரட்ஸ் ஆஃப் த கரிபியன் தான். பெபிள் பீச்சா? ஆமாம், தண்ணி பயங்கரமாக வருது, ஆனால் கம்மியாக தான் வருது. கிட்ட போகாதீங்க. ஓ, இந்த ரோப்பில் வந்து யாரும் டச் பண்ணக்கூடாது. சூப்பராக வந்துட்டு இருக்கு தண்ணி, ஆனால் நல்ல நீட்டாக இருக்குது. யாரும் குளிக்கக்கூடாதுன்னு எழுதி போர்டே போட்டுருக்காங்க. ஓ, குளிச்சா பயங்கர குளிராக இருக்குமா, அதனால் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. கயிறு கட்டி வச்சிருக்காங்க. இருந்தாலும் ஆமாம், பொறுக்கி பசங்க இது தவறு. நாங்கள் நேர்மையாக மட்டும்தான் இருக்கோம். ஆமாம், இங்கே பாருங்க, ஒரு அரை இன்ச்சு கூட வரல. ஆமாம், ஒரு அரை இன்ச்சு கூட வரலாம். இந்த அளவுக்கு மக்கள் இருக்கும். மக்களே அதெல்லாம் பார்த்துக்குங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது. பண்ணாதால பெப்பிள்ல வந்து சாவணும். வருங்க காண்டிப்பட்டு நம்ம பைத்தியம் உண்மையாக பைத்தியம். எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்ம குடும்ப மெஸ்ஸாக எல்லாருமே எல்லாரை பற்றி நான் ஃபுல் இன்ட்ரோ நம்ம சொல்கிறோம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஆனால் இவரை பற்றின இன்ட்ரோ நீங்கள் தெரிஞ்சீங்க, இவர் ரொம்ப பேட் கை. அருவியோட தண்ணி பயங்கரமாக கேட்குது. ஓகே, அது கீழே போய் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்லோப்பாக இருக்குது, இங்கேருந்து போய் அங்கே போய் நின்று பார்த்துடலாம். ஓகேவா? தண்ணியில் இறங்குறாங்க. ஸோ நம்மளும் இறங்குவோம். ஆக்சுவலாக குளிக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ இறங்கி வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். ஆக்சுவலாக நாங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த இடத்துல கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்தாலும் நாங்கள் தனியாக போகிறோம். சூப்பராக இருக்குது, தண்ணி நல்ல நீட்டாக இருக்குது, க்ளீனாக இருக்குது, பர்ஃபெக்ட். பார்த்திங்க இறங்குங்க, உள்ளே இறங்கக்கூடாது. ஓகே, ஆக்சுவலாக தண்ணி பயங்கரமாக போயிட்டுருக்கு. பசங்க உள்ளே போயிட்டாங்க. ஸோ நானும் உள்ளே போகிறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பயங்கரமாக இருக்குது. தண்ணியில் கால் வைக்க போகிறேன், வச்சு பார்த்துட்டு சொல்கிறேன். அப்போ சரியான கூலிங்கு, குத்துற மாதிரி இருக்குது, ஐஸ் கட்டி குத்துற மாதிரி இருக்குது. ஸோ நிறைய பாறைங்க தான் இருக்குது கீழே, அதனால் நீங்கள் கொஞ்சம் சேஃபாக நடந்து வாங்க. செருப்பு இல்லாமல் நடந்தீங்கன்னா கல் பாறையில் குத்தும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் செருப்பு போட்டுக்கோங்க. பயங்கரமாக இருக்குது. நடுவில் வந்துட்டேன். ஐயோ, ஒவ்வொரு ஆணியும் முள்ளு வச்சு குத்துற மாதிரி இருக்குது.
இந்த பின்னாடி ஐயப்ப வந்துட்டாப்புல. பயங்கரமாக இருக்குது. நான் வெளியே போயிடுறேன், முடியல. நீ பாருங்க, ஏதோ ஆணி வச்சு குத்துற மாதிரியே இருக்கு. சரக்கு சரக்குன்னு குத்துது. அப்படியே சேஃபாக வெளியே போயிடணும், அதான் நமக்கு நல்லது, எல்லாருக்கும் நல்லது. வெளில வந்துட்டோம். பயங்கரமாக இருக்குது. கொஞ்ச நேரம் நிற்கலாம், பட் அதுக்கு மேலே முடியல. ஒரு மாதிரி முள்ளு குத்துற மாதிரியே குத்துது. தண்ணி வந்து பயங்கர சில்லுன்னு இருக்குது. சூப்பர். இந்த தண்ணியோடு சேர்த்து இந்த மலை வியூவையும் சேர்த்து பாருங்கள், வேறு லெவலாக இருக்குது. சுற்றி பார்க்குற வியூவே பயங்கரமாக இருக்குல்ல. ஊஃப், ஆஹா, இதுக்குள்ள ஏறணுன்னு தான் இன்னொரு வியூ இது தெரியுது. பேக் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வியூ தான் சொன்னேன். இன்னும் அங்கெல்லாம் போனால் இன்னும் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். போய் காமிக்கிறேன். ஓகே, வியூ பாயிண்டோட எண்டுக்கு வந்துட்டோம். இதுலேருந்து வியூ பாயிண்ட் எண்டு. இதுக்கப்புறம் யாருமே அலௌடு இல்லை. இதுதான் எண்டு பாயிண்ட். இதுக்கு மேலே யாரையும் அலௌட் பண்ணல. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்துக்கலாம். சூப்பராக இருக்குது தண்ணி. அந்த சைடில் இறங்குறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இங்கே எங்கேயாச்சும் இறங்க முடிஞ்சால் நான் இறங்கி காமிக்கிறேன். சூப்பராக இருக்குது. அவிலாஞ்சி மக்கள் பார்க்குற எண்டு வியூ பாயிண்ட் எப்படி இருக்கு பாருங்க. செமையாக இருக்கு. ஓகே, இந்த இடத்துல வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஓடிட்டுருக்கு. அதனால் நம்ம இதுக்குள்ளே இறங்கி கிட்ட போய் பார்த்துடலாம் தண்ணிக்குள்ளே. ஓகே, இந்த தண்ணி எப்படியும் சில்லுன்னு தான் இருக்க போகுது. ஆமாம், அப்பா ஐஸ் கட்டி ஓவராக இருக்குது. ஓவர் ஐஸ் கட்டியாக இருக்குது வர்ற மாதிரி. ஐஸ் கட்டிக்குள்ளேயே இறங்கிட்டோம். அப்பா மேலே சமைச்சிட்டு இருக்கு. இன்னும் கிட்ட போய் பார்க்கலாம். ஒவ்வொரு கல்லும் மரணமாக இருக்குது. அப்பா கண்டினியூஸாக நடக்கவே முடியல, அவ்வளோ சில்லுன்னு இருக்குது தண்ணி. இவ்வளோ தான் வர முடியும். இது அந்த எண்ட் வியூ சூப்பராக இருக்குல்ல. ஓகே, இந்த அவிலாஞ்சி vlog வந்து இதோட முடியுது. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு புது லொக்கேஷனில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகேவா? அது வரைக்கும் பாய்.